என் அன்பு தங்கமே, உன் கெட்ட நேரம் முடியும் போதுதான் நான் நிச்சயம் உன் கண்ணில் படுவேன். இதோ உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டுத்தான் இப்போது என் பிள்ளைகளை நான் தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் சூழ்நிலையில் நீ நிலையான உறவு வேண்டும் என்று தானே தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். இதோ இந்த 2 பேர் அல்ல, இந்த உறவுகள் மட்டுமல்ல, உன்னை சுற்றி உனக்கான உறவு யாரென்று அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த அம்மையானவள் நான் இருக்கின்றேன். வருவது யாரென்று தெரிந்து விட்டால், உன்னோடு இருப்பது யாரென்று தெரிந்து விட்டால் நிச்சயம் உன் மனம் குளிரத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டே இருந்தார்களோ அந்த உறவினை நான் நிலையாக உன்னிடத்தில் தருவதற்காகத்தான் இருக்கின்றேன். உன் மனம் ஏங்கும் உறவினை நான் உன்னிடத்தில் இங்கு அழைத்து வரத்தான் போகிறேன். யாரும் இல்லை என்று இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. உனக்கான விஷயத்தில் வெற்றி வாகி சூடும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்குத்தான் இருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். உனக்கான விஷயத்தில் உன்னை தெளிவடைய செய்வதற்கு இருக்கும் போது நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கைதான் சேரும். என் தங்கமே, உன் கனவுகளை மெய்ப்பட வைக்கும் தருணத்திற்காக நானே உன்னை தேடி இருக்கின்றேனே. மறுபடியும் இதற்காக இதை நோக்கி நீ அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான காரணத்தை நான் இங்கு சொல்லி கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன். ஆனால் நீயோ காரணத்தை தேடிக்கொண்டு மனம் குழப்பமடையாதே. தீர்வினை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பினை நான் உனக்கு தர காத்திருக்கும் போது உனக்காக யார் இருக்கின்றார் என்று சொல்ல போகும் நேரம் விட்டது. உன் கோபத்தையும் மகிழ்ச்சியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறார். யார் யாருக்காகவோ வாழ்க்கை இழந்துவிட்டு கடைசியில் உண்மையான உறவை நீ இழந்துவிட்டு தவித்து கொண்டே இருந்தாய். இப்பொழுது அந்த உறவே உன்னை தேடி வரப்போகும் நிலையை உருவாக்குவதற்காகத்தான் கொண்டு இருக்கின்றேன். மனதில் இருக்கின்ற நிலையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று சொல்லும் போதெல்லாம் இதற்காக நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உனக்கான வெற்றியை தருவதற்காக இருக்கும் போது உன்னை புறக்கணித்து விட்டு விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் சூழ்நிலைகளையும் உன் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த தாயானவள் கொண்டு இருக்கும் போது இதற்காக என் தங்க பிள்ளையை அழுதை தவித்து கொண்டு இருக்கின்றாய். நீ படும் கஷ்டத்தை எல்லாம் நினைத்து கொண்டு நான் உனக்காக இங்கு செயலை செய்ய முற்பட்டு கொண்டு இருக்கும் போது வருவது எல்லாம் இனி என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதை உணர்ந்து கொள். நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லதை மட்டுமே இங்கு சொல்லி கொடுக்க இருக்கின்றேன். நேர்மறையான எண்ணத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. இதோ நீ எடுக்கின்ற முடிவினில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து எது சரி, எது தவறு, ஏது நல்லது, ஏது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை சொல்லித் தருவதற்காக இருக்கும் போது எதற்குமே நீ அழுது தவிக்கவே வேண்டாம். உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் தீர்மானித்து விட்ட பிறகும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை சூழல் நல்லதாகத்தான் இங்கு அமையப் போகிறது. அதற்காகத்தான் இந்த வாராகி நான் பொறுப்பேற்று கொண்டு இருக்கின்றேனே. மறுபடியும் இதற்காக நீ அழுது தவிக்கின்றாய். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நானே தருவதென்று உறுதியேற்ற பிறகு எதற்காகவும் நீ அழுது தவிக்கவே வேண்டாம். நீ நினைத்த காரியத்தை நான் நல்லித்தரத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சேரப்போகும் நிலை ஏற்பட்டு விட்டது. உனக்கு நல்லதொரு தீர்வினை தர இந்த அம்மையானவள் நானே கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வெற்றியை நான் பரிசளிக்க இருக்கும் போது நீ தேடும் பொக்கிஷமும் உனக்கான உறவானவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். நம்பிக்கையோடு இருந்தாய். அந்த நம்பிக்கைக்காக நான் உனக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் கொண்டு இருக்கின்றேன்.
என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் இந்த அம்மாவிடம் சொல்லிக் கொண்டே இரு. எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய மனதைரியத்தை மட்டும் எனக்கு தாத்தாயே என்று மட்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பாரத்தை தூக்கி சுமப்பதனால் உனக்கு மேலும் மேலும் அங்கு மன அழுத்தம்தான் அதிகமாகும். உன் பிரச்சனைகளின் பாரத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த தாயானவள் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கு அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய்? மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. இதனால் வரையிலும் கடந்து வந்த பாதை பற்றி இங்கு யாருமே எதுவுமே குறை சொல்லவில்லை. மீதி இருக்கின்ற காலத்தை இந்த அன்னையுடன் சேர்ந்து உனக்கான வாழ்க்கையை வளமாக மாறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டே இரு. நீ படும் கஷ்டத்தை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மனதில் இருக்கின்ற காயங்கள் எல்லாம் காணாமல் போகிறது. உன் கண்ணீருக்கு நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன். நீ ஆனந்தத்தில் என்னிடம் வந்து நான் சொன்ன பொக்கிஷத்தை என் கையில் ஒப்படைத்து விட்டாய் தாயே என்று நன்றி கூறத்தான் போகிறாய். நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்குத்தான் நானும் இத்தனை பாடுபட்டு உனக்கான விஷயத்தில் முழுமதியாக பொறுப்பேற்று நீ கேட்ட வெகுமதியை எப்படியாவது உன் கையில் ஒப்படைத்தே தீர்வேன். என் பிள்ளையே, இன்ப அதிர்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன். மனதில் நினைக்கின்ற காரியத்தை தவிர வேறு எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் அந்த நிலை மட்டும்தான் உன் மனதில் குடிக்கொண்டு இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், என் பிள்ளையே, கவலையை தூக்கி எறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த தாய் வராகி இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்பதில் நிலையாக இருந்து விட்டுப்பார். நிச்சயமாக நீ நினைத்ததை அடையப் போகும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது எதற்கும் எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். உன்னுடைய சூழ்நிலைகள் யாவும் மாறும் தருணத்திற்காகத்தானே நீ காத்திருக்கின்றாய். இதோ அந்த தருணமே இப்பொழுது உன்னை நோக்கி வந்து விட்டது. இதுதான் வேண்டுமென்று என்னிடம் சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் எதற்காக தருவாளோ மாட்டாளோ என்று நீ யோசிக்காதே. தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கின்ற பொழுதினிலே உனக்காக நான் செய்ய காத்திருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டுப்பார். நீ நினைத்ததை நானே இங்கு பலிக்கச் செய்வேன். நல்லதுக்காகத்தானே காத்திருக்கின்றாய். அந்த நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்வேன். உன் வெற்றி உன் வசமாகும். ஓம் வராகி தாயே போற்றி.